கோவை மேல் வியாசுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். 2030க்குள்ள டிபின்னு சொல்லப்படுற இந்த காச நோய் நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடாது, இது சுத்தமா அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் இதுக்காக சீரியஸான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா இந்த காச நோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 குழந்தைகள் உட்பட 2365 பேர் இந்த டிபினால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 100 நாள் கண்காணிப்பு மூலமா 125 பேர் புதுசா இந்த நோயினால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமா குணப்படுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் இதுக்கான தீவிரமான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல சிறப்பு கண்காணிப்பு முகாம் அமைச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்திருக்காங்க. இதை பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிபி அப்படின்னு சொல்லப்படுறது யாருக்கு வேணாலும் வரலாம், காத்துல தான் இது பரவுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்கள சீக்கிரமா டக்குன்னு இதை அட்டாக் பண்ணிடும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, நுரையீரல்ல வர டிபி இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்கு. அதனால ஒரு 2 வீக்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு இருமல் இருந்துட்டே இருக்கு. இருமும் போது ரொம்ப நெஞ்சு வலிக்குது, சளியில பிளட் வருது, ஒரு பசிக்க மாட்டேங்குது, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு, ஈவினிங் டைம் மட்டும் ஃபீவர் வருது. இதெல்லாம் தான் இதோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்குது அப்படின்னா இமீடியட்டா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட பாதிப்பை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா